அது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல சாந்தம்மா அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குடிசை வீடு இருந்தது. அந்த வீடு மழையில வீட்டுக்குள்ள ஒழுகிக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு 2 பொட்ட பசங்க, ஹரிதா, சந்திரிகா. சாந்தம்மாவோட புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க கூலி வேலை செஞ்சு வீட்டு வேலைக்கு போய் பொட்ட பசங்களை வளர்த்தாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா அந்யோன்யமா எந்த சண்டை சச்சரவும் போடாம வீட்டு வேலைய செஞ்சு முடிப்பாங்க. சாந்தம்மா, அம்மா சந்திரிகா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், நீங்க உஷாரா இருங்க. சரிங்கம்மா. சரிம்மா, எனக்கு கத்திரிக்காய் குழம்பு திங்கினும் போல ஆசையா இருக்கு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், செஞ்சு வைக்கிறியா? சரிங்கம்மா. சரி, வீட்ல காய்கறி இல்ல, நீங்க போங்க, நான் செஞ்சு வைக்கிறேன். சரிம்மா, 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்கம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. சந்திரிகா அவங்க அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வாசல்ல நின்னுகிட்டு இருக்கிற ஹரிதா கிட்ட வந்தா. ஹரிதாவுக்கு இயற்கை அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். என்னடி ஹரிதா, நீ எப்ப பார்த்தாலும் வெளியவே இருக்க? அக்கா, உனக்கு தெரியும்ல, எனக்கு இயற்கைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் நம்ம மரத்து மேலேயே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இயற்கைய பாத்துக்கிட்டே என் காலத்தையே முடிச்சுக்குவேன். அப்படி சொன்ன உடனே சந்திரிகா, என்னடி உன்னோட இயற்கை பைத்தியம், நீ எப்படி சரியாவ? அக்கா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா? என்னடி அது? எனக்கு ஒரு ஐடியா அக்கா, நம்ம மரத்து மேலே வீட்டை கட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிகாவுக்கு சிரிப்பு வந்துச்சு. அல்லடி தங்கச்சி, நீ என்ன பைத்தியமா? மரத்து மேல போய் யாராவது வீடு கட்டுவாங்களா? சரி, உன் கனவெல்லாம் அப்புறம் கண்டுக்கோ. இப்போ அம்மாவுக்கு கத்திரிக்காய் குழம்பு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கான். வா, மார்க்கெட்டுக்கு போய் நம்ம காய்கறியை வாங்கிட்டு வரலாம். சரி அக்கா, வா கிளம்பலாம். நான் கூட மார்க்கெட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற யாதகிரி இவங்கள பார்த்து, அம்மா வாங்கம்மா, இங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறி இருக்கு, வாங்க வாங்க, எந்த காய்கறி வேணாலும் எடுத்துக்குங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் யாதகிரி கிட்ட போனாங்க. என்ன யாதகிரி அண்ணா, எப்படி இருக்கீங்க? கத்திரிக்காய் இருக்கா? ஆமா, கத்திரிக்காய் இதோ எப்படி இருக்கு பாரு, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரி, எவ்வளோங்கண்ணா? ஏமா, எப்பவுமே எங்கிட்ட தான் வாங்குறீங்க, எடுத்துக்குங்க, பார்த்து போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாரு யாதகிரி. சரிங்க அண்ணா, எனக்கு 1 கிலோ கொடுங்க அப்படி சொன்ன உடனே யாதகிரி 1 கிலோ கத்திரிக்காவை போட்டு கொடுத்தா. அக்கா தங்கச்சிங்க வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அக்கா, நீ போய் சமையல் செய், நான் இந்த இயற்கைய பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்போ சந்திரிகா அவளோட மனசுல, என்ன இது, இவளுக்கு என்ன இயற்கை பைத்தியம் பிடிச்சிருச்சா, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு வந்து சமைக்க ஆரம்பிச்சா. ஹரிதா வெளியவே இருந்தா. அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துட்டாங்க. அம்மா சந்திரிகா, அம்மா வந்துட்டீங்களா? சமையல் செஞ்சியாமா? செஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா. சரி, தங்கச்சியை கூப்பிடு, நம்ம 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். சாந்தம்மா சொன்ன உடனே சந்திரிகா போய் ஹரிதாவை கூட்டிட்டு வந்தா. இப்படி 3 பேரும் உக்காந்து சாப்பிட்டு முடிச்சாங்க. சாந்தம்மா அந்த குழம்பு சாப்பிட்ட உடனே அவங்க அம்மா சமைச்சு கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. அம்மா, நான் என்னோட ஐடியாவை சொல்லிட்டா. என்னம்மா அது? அம்மா, நான் மரத்து மேல வீடு கட்ட போறேன். அப்ப அவங்க அம்மா ஆச்சரியப்பட்டு, மரத்துக்கு மேல வீடா? அது என்னடி? அம்மா, மரத்து மேல நம்ம வீடு கட்டுனா மரத்து மேலேயே இருக்கலாம், அப்போ நம்மளோட இயற்கைய ரசிக்கலாமா? சாந்தம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. எப்ப அவங்க அம்மா கிட்ட விஷயத்த சொன்னாலோ அன்னில இருந்து அவளுக்கு அந்த வீடு கட்டணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜோரா மழை வந்தது. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சு. அம்மா சந்திரிகா, ஹரிதா, மழை வந்துருச்சு, வீட்டுக்குள்ள தண்ணி நிறைஞ்சிருச்சு, நம்மளுக்கு இருக்கிறது இது ஒரே வீடுதான். அம்மா, ஆமாம்மா, வீட்டுக்குள்ள வெளியே எல்லாம் தண்ணி வந்துருச்சு, இதோ இந்த மரத்துக்கிட்ட தான் தண்ணியே வரல அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னான். அப்படி சந்திரிகா சொன்ன உடனே 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹரிதா அவளோட பிளான சொன்னா. அம்மா, நான் ஒரு பிளான் சொல்லிட்டா, இந்த மரத்துக்கு மேல வீட கட்டிக்கலாம், அப்போ மழை தண்ணி வீட்டுக்குள்ளேயும் வராது, நம்மளும் இயற்கைய ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஐயோ ஹரிதா, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? அம்மா, நம்ம இந்த மரத்து மேல ஒரு வீட்டை கட்டிக்கலாமா? என் பேச்ச கேளுங்க, நம்மளுக்கு இருக்கிற வழி இது ஒண்ணுதாமா. சரிம்மா, உன்னோட எண்ணத்து போலயே வீட்டை கட்டு அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன உடனே ஹரிதா சந்தோஷப்பட்டு தன்னோட ஆசை நிறைவேறிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டா. சரிங்கம்மா, நீங்க போய் நம்ம வீட்டை கட்டுறதுக்கு பலகைங்களை கொண்டு வாங்க. சரிம்மா, நாங்க போய் கொண்டு வரோம் அப்படின்னு அம்மாவும் சந்திரிகாவும் கிளம்பிட்டாங்க. எப்படி வீடு கட்டுறதுன்னு ஹரிதா பிளான் போட்டுக்கிட்டு இருந்தா. இப்படியே சாந்தம்மாவும் சந்திரிகாவும் பலகைங்களை கொண்டு வந்தாங்க. ஹரிதா, இது போதுமா, இன்னும் வேணுமா? இல்லம்மா, இப்பத்துக்கு இது போதும், இதுலயே வீட்டை கட்டிடலாம்.
அக்கா, நான் மரத்து மேல ஏறிடுறேன், நீ கீழ இருந்து இந்த பலகைங்களை எடுத்து கொடு. சரி தங்கச்சி அப்படின்னு பலகைங்களை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சா. ஹரிதா மரத்து மேல ஏறிக்கிட்டு வீட்டை கட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தா. சந்திரிகாவும் அவங்க அம்மாவும் அவளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஹரிதா நினைச்ச மாதிரி சின்ன சின்னதா அடி எடுத்து வச்சா. அக்கா, இன்னைக்கு இது போதும், ஏன்னா ரொம்ப சோர்வாயிடும். சரி தங்கச்சி, இப்பத்துக்கு இது போதும், நீ போய் ரெஸ்ட் எடு. இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வீட கட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அந்த ஊரு ஜனங்க ஆச்சரியப்பட்டு பேசினாங்க. ஆமா, சாந்தம்மாவோட பசங்க மரத்து மேல வீடு கட்ட போறாங்களாம். இது எப்படி நடக்கும்? சாந்தம்மாவோட 2 பசங்களும் ரொம்ப புத்திசாலிங்க. அதனால அவங்க மரத்து மேல தெளிவா வீடு கட்டுவாங்க. அவங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஆமா ஆமா, அவங்க மரத்து மேல வீடு கட்ட போறாங்களாம். நம்மளும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம். இப்படி கொஞ்ச நாள்லயே மரத்துக்கு மேல மண்ணு பில்லு பலகைங்களை வச்சு ஹரிதா வீட்டை கட்டுனா. அந்த வீடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இயற்கையோட நிறைஞ்சிருந்தது. அத பார்த்து ஹரிதா சந்தோஷப்பட்டா. அம்மா ஹரிதா, நீ சொன்ன மாதிரி வீடு ரொம்ப அழகா இருக்குமா. நீ சொல்லும் போது நாங்க ஏதோ நினைச்சிருந்தோம், கட்டினதுக்கு அப்புறம் தான் இவ்ளோ அழகா இருக்கு. ஆமாமா, நீ சொன்ன மாதிரி வீடு ரொம்ப அழகா தான் இருக்கு. நான் ஹரிதா சொல்லும் போது ஏதோதான் நினைச்சேன், ஆனா வீடு இந்த அளவுக்கு அழகா இருக்கும்னு யோசிக்கல. இப்ப பாரு, எவ்வளவு பெரிய வீட கட்டியிருக்கா. ஆமாங்கா, உங்களோட உதவி இல்லாம என்னால இவ்வளவு பெரிய வீட கட்டியிருக்க முடியுமா? ஹரிதா மரத்துக்கு மேல வீடு கட்டியிருக்கிறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அக்கா தங்கச்சிங்களான ஹரிதா சந்திரிகா மரத்துக்கு மேல வீடு கட்டியிருக்கிறத பார்த்து ஜனங்க அவங்கள கௌரவிச்சாங்க. அத பாக்குறதுக்காக சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அங்க வந்து பார்த்தாங்க. அதுல ஒரு சின்ன பையன், அம்மா ஹரிதா சந்திரிகா அக்கா மாதிரி நம்மளுக்கும் வீடு வேணும், நம்மளும் இதே மாதிரி ஒரு வீட்டை கட்டலாமா? அம்மா, இந்த வீட்டை சுத்தி நம்ம வெளிய பூச்செடிங்களை நடலாமா? ஆமாமா, நீ சொன்ன மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த இயற்கை வீடு நம்மளுக்கு தங்குற வீடா இருக்கு. இந்த மரம் வீடு அவங்களுக்கு தங்குறதுக்கு மட்டும் இல்லாம இயற்கை ஸ்கூலாவே மாறி போச்சு. ஹரிதா பசங்களுக்கு இயற்கை பத்தி கிளாஸ் எடுத்துக்கிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா. பசங்களா, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்ல ஒவ்வொரு செடிய நட்டாவே நம்ம இயற்கைய காப்பாத்திக்கிட்டே போலாம். சரிங்க அக்கா, நாங்க கூட எங்க வீட்ல ஒவ்வொரு செடிய நட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்டு அந்த ஊரு ஜனங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சந்திரிகா கிரீன் கிச்சன் அப்படிங்கிற பேர்ல அவளும் காய்கறிய விளைவிச்சு அந்த காய்கறியில சமையல் செய்ய ஆரம்பிச்சா. சாந்தம்மா தன்னோட 2 பொட்ட பசங்களும் முன்னேறத பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, என் பசங்க வளர்ந்துட்டாங்க, காசு பணம் இல்லனாலும் என் பசங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சாங்க. இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. ஹரிதா செஞ்சிருக்கிற இந்த மரம் வீடு இயற்கை ஸ்கூலா மாறி அவங்களுக்கு நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுத்தது. இப்படி அத பாக்குறதுக்காக ஊர் தாசில்தாரரு பெரியவங்க எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க. ஹரிதா, நீங்க கிரேட், இந்த இயற்கை ஸ்கூல் எங்க கின்னிஸ் ரெக்கார்ட்ல பதிவாக போகுது அப்படி சொன்ன உடனே அதுக்கு பதிலா ஹரிதா இப்படி சொன்னா, சார், என்னோட அம்மா அக்காவோட உதவி இல்லாம என்னால இந்த வீட கட்டிருக்க முடியாது அப்படின்னு ஹரிதா சொன்னா. இந்த இயற்கை நம்மளோட உயிர், நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மரத்தை நடணும் அப்படின்னு சொன்ன. அந்த வார்த்தை கேட்ட உடனே ஊர் ஜனங்க கை தட்டுனாங்க. சந்திரிகா அவளோட தங்கச்சி கிட்ட இப்படி சொன்னா, ஹரிதா, இப்ப நம்மளுக்கு மழை வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன்னா நம்மளுக்கு தான் மரம் வீடு இருக்கே. ஹரிதா கூட அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அந்த குடும்பம் எடுத்து வச்ச ஒரு அடி அந்த ஊரு தலையெழுத்தையே மாத்திடுச்சு. மரத்து மேல கட்டுன அந்த வீடு அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம அந்த கிராமத்துக்கே பேரை சம்பாதிச்சு கொடுத்தது. இதுதான் என்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். டாக்டரோட பேச்ச கேட்டு ஹரிதா ஆச்சரியப்பட்டா. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. டாக்டர், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எங்க அக்காவை எப்படியாவது காப்பாத்துங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, எப்படியாவது பணத்தை நான் லோன் பண்ணி கொடுத்துறேன். ஹரிதா, உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், நீ என்ன மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நம்ம என்னதான் பண்ணாலும் உங்க அக்காவை பொழைக்க வைக்கவே முடியாது. ரோஹிணி பொழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தா கூட டாக்டர் எப்படியாவது பண்ணி அவளை பொழைக்க வைக்குவாங்க. ஆனா உங்க அக்காவோட உயிர் விஷயத்துல மட்டும் 1% கூட டாக்டர் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஹரிதா கவலைப்பட்டுக்கிட்டு கண்ணீரை விட்டா. ஹரிதா, நிதானமா பிரச்சனைய புரிஞ்சிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணு.
உங்க அக்கா இருக்கிற வரைக்கும் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கோ. அவ என்ன கேக்குறாளோ அதையே செஞ்சு கொடு, வாங்கிட்டு வந்து கொடு. உங்க அக்கா சாவுற வரைக்கும் அவளை சிரிக்கவே, அப்பதான் உங்க அக்கா சிரிச்சுக்கிட்டே கண்ணு மூடுவா அப்படின்னு டாக்டர் ஹரிதா கிட்ட சொன்னாங்க. ஹரிதா அந்த விஷயத்த கேட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுந்துகிட்டு இருந்தா. இப்படி ஹரிதா அழுந்துகிட்டு இருக்கும்போது டாக்டர் அவளை சமாதானம் கூட படுத்தாம அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல சந்திரிகா அவளோட மாமாவோட போட்டோவை கையில புடிச்சுக்கிட்டு மாமாவை நினைச்சு அழுந்துகிட்டு இருந்தா. மாமா, ஒரு தடவை வருவீங்களா? நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும். உங்களை பார்த்துதான் நான் கண்ணை மூடணும். அப்பதான் நீங்க எப்பவுமே என் கண்ணுக்குள்ளேயே இருப்பீங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். எப்படி மாமா உங்களை நான் பாக்குறது? நீங்க ஆர்மில இருக்கீங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்கேன். என் உயிர் போனதுக்கு அப்புறம் ஆச்சு வருவீங்களா அப்படின்னு அக்கா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கும்போது தங்கச்சி அவ பேசுறத கேட்டா. அக்காவுக்கு மாமான ரொம்ப பிடிக்கும், அவர் மேல உயிரையே வச்சிருக்கா. அதனால தானே வீட்டுல மாமாவோட போட்டோவும் அவளோட போட்டோ போட்டு பசங்க போட்டோ இருக்கிற மாதிரி செட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி அவ ரூம்லயே மாட்டி வச்சிருக்கா. ஆனா நான் என்ன பண்றது? நான் இருக்கிறது இங்க, மாமா இருக்கிறது ஆர்மில. எப்படி அக்கா கிட்ட கூட்டிட்டு வர்றது? எப்படி அக்காவை மாமா கூட சேர்த்து வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அது காஷ்மீர். அங்க ஆர்மில சண்டை நடந்துகிட்டு இருந்தது. விழுந்துகிட்டு இருக்கிற பனிக்கு அங்க துப்பாக்கி சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருந்தது. 2 நாட்டுக்கு நடுவுல போர் நடந்துகிட்டு இருந்தது. அந்த பக்கத்துல இருந்து வேகமா வந்த புல்லட் அரவிந்தோட கால்லயே பட்டது. இந்த பக்கம் சந்திரிகா கையில இருக்கிற அவளோட மாமா போட்டோ அவளுக்கு தெரியாமையே கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. இப்படி அவளோட மாமா போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சு போன உடனே சந்திரிகாவுக்கு அவளோட மாமாவுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது இருந்தா என் மாமாவை காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டு கத்துன உடனே ஹரிதா வந்தா. சந்திரிகா விஷயத்த சொன்னா. அக்கா, நீ கவலைப்படாத, நான் போய் மாமாவை கூட்டிட்டு வரேன். நீ கவலைப்படாம பத்திரமா இருக்கா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஹரிதா கிளம்பி போன உடனே சந்திரிகா அவளோட மாமாவோட நினைப்புலயே இருந்தா. உள்ளுக்குள்ள கேன்சர் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு மாமா. டாக்டர் எப்போ என்னன்னு எனக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சீக்கிரமா வாங்க மாமா, உயிர் இருக்கும் போதே கண்ணால உங்களை பாத்துக்கிறேன். உங்க மூஞ்சிதான் என் கண் முன்னாடியே வந்துகிட்டு இருக்கு. உங்களை என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். நீங்க என் ஞாபகத்துக்கு வரும்போது உங்க மூஞ்சியே நினைச்சுக்கிறேன். ஹரிதா அதுக்கப்புறம் கிளம்பி விமானத்துல காஷ்மீர் போனா. மாமா கிட்ட அக்காவை பத்தி எடுத்து சொல்லி மாமாவை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்துடணும். மாமாவை பார்த்து அக்கா நிம்மதியா கண்ணை மூடுவா. விமானம் நிதானமா மேகங்களை தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது காஷ்மீர்ல இந்த மாதிரி போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அஞ்சலி அங்க வந்திருந்தத பார்த்து அரவிந்த் அவளை காப்பாத்துறதுக்காக கால்ல அடிபட்டாலும் பரவாயில்லன்னு அவகிட்ட வந்து அவளை காப்பாத்த வந்தா. அங்க நின்னுகிட்டு இருக்கும்போது 3 புல்லட் அவங்கள நோக்கி வந்தது. அவங்க அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அரவிந்த் அவளை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து உருண்டு கீழே விழுந்துட்டாங்க. அஞ்சலி அரவிந்த பாத்துக்கிட்டு இருந்தா. ஹரிதா போர் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தா. மேஜர் ரவிகாந்த் கிட்ட வந்து அவ வந்த விஷயத்த பத்தி சொன்னா. அப்போ மேஜர் கோவமா, ஹரிதா, இங்கித்த நிலைமை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்களும் அந்த பக்கம் போய் அவரை பார்க்க முடியாது, அரவிந்தும் இந்த பக்கம் வர முடியாது. என் அக்கா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. இங்க கூட எத்தனையோ ஜனங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அரவிந்தும் அஞ்சலியும் உருண்டுகிட்டு வந்து ஒரு பக்கம் நின்னாங்க. அப்போ நேரா வந்த ஒரு புல்லட் அரவிந்தோட நெஞ்சிலேயே பாஞ்சது. இப்படி அரவிந்த் நெஞ்சுக்கு புல்லட் பட்டத மேஜர் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஓ ஷிட், அரவிந்தோட நெஞ்சுக்கு புல்லட் பாஞ்சிருக்கு, சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும். ஆனா அரவிந்த் இருக்கிற இடத்துக்கு போனா கொஞ்சம் நேரமாகும். இப்ப என்ன பண்றது? ஹரிதா அந்த வார்த்தையை கேட்டவுடனே ரொம்பவே கவலைப்பட்டா. அரவிந்துக்கு புல்லட் பாஞ்சதுனால அவன் காத்துல பறந்து வந்து விழுந்தான். அரவிந்த் கீழே விழுந்தது பார்த்து அஞ்சலி சத்தம் போட்டு கத்துனா. அரவிந்த் சத்தத்தை கேட்டு அஞ்சலிய பார்த்தான். ஆனா அவன் கையில இருந்த வாக்கி டாக்கி மட்டும் அவனுக்கு கிடைக்கவே இல்ல. டெலிஸ்கோப்பில தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த மேஜர், ஓ ஷிட், அந்த பொண்ணு பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அரவிந்த் பக்கத்துல இருக்கிற வாக்கி டாக்கிய பாக்கல. வாக்கி டாக்கிய அரவிந்த் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். எடுத்துக்கம்மா, வாக்கி டாக்கிய எடுத்துக்கோ.
உன்னை காப்பாத்த வந்த அரவிந்த் இப்போ ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கான். உடனடியா அரவிந்த நம்ம காப்பாத்தியே ஆகணும். சார், என்ன சொல்றீங்க? அரவிந்த் மாமாவுக்கு புல்லட் பட்டிருக்கா? எங்க டென்ஷன் எங்களுக்கு, ஏமா கத்துற அப்படின்னு மேஜர் திட்டுனாரு. சாவர நிலைமையில இருக்கிற சந்திரிகாவை பாக்குறதுக்காக அவளோட ஃப்ரெண்டான காவ்யா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. கண்ணை மூடி படுத்திருக்கிற சந்திரிகாவை பார்த்து தோள் மேல கைய வச்சா. அவ தொட்ட உடனே சந்திரிகா கண்ணு திறந்து பார்த்தா. கண்ணீரை விட்டுக்கிட்டு இருக்கிற சந்திரிகாவை பார்த்து காவ்யா கண்ணை தொடச்சு விட்டா. கண்ணுல இருந்து வந்துகிட்டு இருக்கிற கஷ்டத்தை வெளிய விட்டுறி. ஏண்டி என் கண்ணை தொடைக்கிற? என்னோட கஷ்டம் கூட வெளியே வரட்டும்டி. காவ்யா, அஞ்சலி என் மாமாவை பாக்குறதுக்காக போனாலா? என் மாமாவை பார்த்தாலா? என் மாமா எப்படி இருக்காரு? என் மாமா வரேன்னு சொன்னாரா? என்னை எப்ப பார்க்க வருவாரு? சந்திரிகா, அஞ்சலி அவங்க அப்பாவுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவ காஷ்மீருக்கு போயிருக்கா. இப்ப அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. மாமா எப்படி இருக்காங்க காவ்யா? நான் தான் அஞ்சலி அனுப்பி வச்சேன்னு மாமாவுக்கு விஷயம் தெரியுமா? சந்திரிகா எப்படி இருக்கான்னு மாமா கேட்டிருப்பாரா? கண்டிப்பா கேட்டிருப்பாரு. என் மாமாவுக்கு நான் ரொம்ப பிடிக்கும். சந்திரிகா, என்ன கொஞ்சம் பேச விடுறி. இந்த நேரத்துல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஆனா நீ உன் மாமா மேல அஞ்சலி மேல ரொம்ப பாசத்தை வச்சிருக்க. அது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்படி சொன்ன உடனே சந்திரிகா அழுந்துகிட்டு இருந்தா. காஷ்மீர்ல கார்கில் போர் நடந்துகிட்டு இருக்கு. அஞ்சலி உங்க மாமாவை பாக்குறதுக்கு போனால அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அஞ்சலி உங்க மாமாவை பார்க்கவே இல்லையா? ஐயோ கடவுளே, எங்க மாமாவுக்கு எந்த கஷ்டமும் வராத மாதிரி நீங்க தான்ப்பா காப்பாத்தணும். ஆமா, ஹரிதா எங்கடி? காணவே இல்ல. ஹரிதா மாமாவை பார்க்க போயிருக்கா. அந்த வார்த்தையை கேட்டு காவ்யா கோவமா, என்னடி உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? எதுக்காகடி ஹரிதாவை அங்கேக்கு அனுப்பி வச்சிருக்க? அங்க ஏற்கனவே பிரச்சனை வேற நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பனி கொட்டிக்கிட்டே இருந்தது. அரவிந்தோட காலுக்கு விழுந்த குண்டோட அவனோட நெஞ்சில விழுந்த குண்டுதான் அவனுக்கு ரொம்ப வலி எடுத்தது. அவனோட கண்கள் வலியால மூடிக்கிட்டு இருந்தது. அந்த கண்ணு அவங்கிட்ட இருந்து தூரம் போகிறதுக்காக கண் மூடுறதுக்காக அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தது. அவனுக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு அவனோட காலுங்க கேட்டுக்கிட்டு இருந்தது. நைட்டு பகலுன்னு பார்க்காம இந்த நாட்டுக்காக நான் போராடி இருக்கேன். இதுக்கப்புறம் என்னால முடியவே முடியாது. தயவு செஞ்சு எனக்கு ஓய்வு கொடுன்னு அவனோட மூளை கேட்டுக்கிட்டு இருந்தது. அரவிந்த் நிதானமா கண்ணை மூடுனா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு அடுத்த கதையில பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.